Hi guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So இந்த வீடியோ வந்து நான் என்னோட பேபி ஷவருக்கு எப்படிலாம் ரெடி ஆகி போனன்ற வீடியோ தான். ஸோ இதை போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் பாப்பா வந்து 1 month ஆகுது, டைம் இல்லை, தூக்கம் இல்லை. ஸோ எடிட்டும் என்னால் பண்ண முடியல. பட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் டைம் கிடச்சி நான் இதை வாய்ஸ் ஓவர் முடிச்சு அப்லோட் பண்ணணும் டிசைட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐப்ரோ ட்ரிம்மிங். நான் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணல, ப்ரெக்னென்சினால கிடையாது. நான் த்ரெட்டிங் பண்ணியே வந்து லைக் 1 year மேலே ஆகுது. லாஸ்ட்டாக என்னோடய வெட்டிங்க்கு பண்ணுது. வெட்டிங் பண்ணும் போதே வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து த்ரெட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் லைக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து த்ரெட்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்னால் பேர் பண்ண முடியல. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ட்ரிம்மிங். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து வீட் ட்ரிம்மர். ஸோ நான் எங்கேயாச்சும் போகும்போது மட்டும்தான் வந்து ட்ரிம் பண்ணுவேன். ரொம்ப எனக்கு ஹேர் க்ரோத்துமே இருக்காது ஐப்ரோஸில். ஸோ அதனாலையுமே தான் ரொம்ப ஈஸியாக அண்ட் பெயின்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து இதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் பேக். இதுக்கு வந்து நான் ரைஸ் ஃப்ளார் அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கர்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரெக்னென்சியில் ஸ்கின் கேர் எதுவுமே வந்து பண்ணவும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் பேபி ஷவர்ன்றதுனால சரி கொஞ்சமாச்சும் பலன்னு மூஞ்சி வச்சுப்போன்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணுது. பிகாஸ் ரைஸ் ஃப்ளார் வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அண்ட் கர்ட், அதுக்கப்புறமா டர்மரிக், இது மூணுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம் ஸ்கின் கேருக்கு. அண்ட் மோரோவர் எனக்கு ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் ப்ரெக்னென்சியில் கம்மியாக தான் இருந்தது. நெக்கில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஸ்கின் கேரில் அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மேக்கப்புக்கு போயிடலாம். அண்ட் என்னோடய பேபி ஷவர் வீடியோன்றதுனால என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தாங்க. ஸோ எனக்கு பர்ஃபெக்ட் பிளேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்ட் லைட்டிங் எதுவுமே வந்து கிடைக்கல. மேக்கப் பண்ணணும் அண்ட் வீடியோ கேப்சர் பண்ணணுன்ற மேஜர் தாட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து பர்ஃபெக்ட் லைட்டிங் இல்லைனாலும் பின்னாடி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து நான் கொடுக்கணும். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் என்னோடய சிடிஎம் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் வித் த ப்ரைமருக்கு வந்து லாரியல் பாரிஸோட பேஸ் மேஜிக் ப்ரைமர் தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அது ஒரு சூப்பர் டூப்பர் ப்ரைமர். என்னோட நிறைய வீடியோஸில் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்டிங். இதுக்கு வந்து க்ரைலானோட கேமஃப்ளேஜ்லேருந்து D30 ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் பிக்மெண்டேஷன் ப்ரெக்னென்சியில் நிறையவே இருக்கும் அண்ட் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால என்னோட டார்க் சர்க்கிளை நான் கவர் பண்ணுறதுக்காக ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபிளின் ஃபிட் மீலேருந்து லூஸ் பவுடர் இந்த ஷேட் ஆஃப் லைட் மீடியம் எடுத்து இந்த ஆரஞ்ச் கரெக்டரை செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கு வந்து மிஸ்கிலேரோட ஐப்ரோ கேக் தான் வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் எப்பவுமே வந்து ரொம்ப டார்க்காக அதுவும் பிளாக்காக வந்து பண்ணாதீங்க, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ப்ரௌன் ப்ளஸ் பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேம் க்ரைலானோட கன்சீலர் பேலட்லேருந்து DFD ஷேட் எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணுறேன். அதை வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். இதுக்கு வந்து மேபிளின் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷனில் 310 சன் பெய்ஜ் ஷேட் வந்து எடுக்கிறேன். இதை வந்து ப்ரஷ் மூலயமா வந்து டாட்டாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ப்ரஷ் மூலயமா பண்ணும் போது ஹை கவரேஜ் கிடைக்கும். ஸோ அதனால தான். இயர்ஸ் அண்ட் நெக்கையும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் அப்புறம் அது தனியாக வந்து ஒரு ஷேடில் தெரியும். தென் அதுக்கப்புறமா பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபவுண்டேஷனை வந்து அது நல்லா லாக் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கான்டரிங் பார்ட்டுக்கு போயிடலாம். இதுக்கு வந்து கே பியூட்டியோட கான்டரிங் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன்.
சின்ல அதுக்கப்புறம் வந்து நோஸில் எல்லாத்துலேயுமே வந்து நான் கான்ட்ரிங் அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி போகிறேன். இது வந்து நம்மளோட டபுள் சின்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கான்ட்ரிங் ஸ்டிக். ப்ரெக்னென்சியில் வந்து யூஸ்வலாகவே வந்து ஃபேஸ் ஸ்வெல்லிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டபுள் சின் வந்து கட் பண்ணுறேன் கான்ட்ரிங்கில். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் போயிடலாம். இதுக்கு வந்து நான் மேபிலின் ஃபிட்மியோட கன்சீலர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் மீடியம் 25. ஸோ அதை வந்து என்னோடய அண்டர் ஐஸ்க்கு கீழே வந்து நான் போட்டு தென் நோஸில் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டிங் பார்ட்டாக வேணுமோ அங்கெல்லாம் நான் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேபிலின் ஃபிட்மியோட லூஸ் பவுடரை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மிஸ்க்லரோட ஐப்ரோ கேக் பேலட்டை எடுத்து அதில் ஒரு ப்ரௌன் ஷேட் இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் வந்து பிரான்சிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேக் புக்கிலேருந்து ஒரு ப்ளஷ் பேலட் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்து ப்ளஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நைக்காவோட ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த ஷேட் எடுத்து என்னோட டிரான்சிஷன் ஷேடாக வந்து நான் ஐ ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹூடா கேர்ள் கலர் போர்ட் பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோட ஐலைட்ல நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அது வந்து என்னோட சாரீக்கு மேட்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சேம் பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷிம்மரி ஷேட் வந்து எடுத்து நான் என்னோட ஐலிட் மேலே வந்து அப்ளை பண்ணேன். பிகாஸ் இது என்னோட சாரியில் இருக்க கோல்டு ஷேடை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங் பார்ட். இதுக்கு மேபிலினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோட சீக் போன் நோஸ் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். இதுக்கு லாக்மேயோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு நார்மல் விங் லைனர் தான் வரைய போகிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் பார்ட். இதுக்கு மேபிலினோட ஜெல் லைனர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்னோட காஜலாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் ஸ்மட்ச் ஆகாமல் செட் பண்ணுறதுக்கு மிஸ்க்லரோட ஐப்ரோ கேக்லேருந்து பிளாக் ஐ ஷேடோ எடுத்து அந்த காஜல் மேலேயே வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக்கு நைக்காவோட பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து அதையே வந்து நான் லிப் லைனராக அப்ளை பண்ணி லிப்ஸ்டிக்கும் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோட வந்து கிளம்பியாச்சு. ஹால் போனதுக்கப்புறமா தான் என்னோட ஹேர் ஸ்டைல் ஜடை தான் வச்சுருந்தேன். தென் அதுக்கப்புறமா வந்து ஜுவல்ஸ் எல்லாமே அங்கே போய் தான் போட்டோம். ஸோ இதோட பிக்ஸ் எல்லாமே நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து அன்எடிட்டட் பிக்ஸ் தான். ஸோ நீங்கள் மேக்கப் எப்படி இருக்குன்னு கேமராவில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து என்னோட மேக்கப்பை நான் லாக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து போட்டு பார்ட்.
அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கும். பாய்.